ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தமிழே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணும்னு தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோக்கு வந்துட்டல நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ இந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து லோ ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அந்த பழைய பேட்டரி அவுத்துட்டு நம்ம புது பேட்டரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்டிமீட்டர்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா மல்டிமீட்டரையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த மல்டிமீட்டருக்கு தான் நம்ம பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம மல்டிமீட்டர் தான். இதில் எப்படி வந்து பேட்டரி வந்து தீர்ந்து போச்சுன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுங்கள். இப்போ டிசி 20 வோல்ட் செட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு பேட்டரி சிம்பிள் வந்து காட்டிகிட்டே இருக்குது. இதை வந்து டிசியில் வச்சாலும் காட்டும், ஏசியில் வச்சாலும் காட்டும். இப்போ பாருங்கள், ஏசியில் வச்சாலும் இந்த பேட்டரி சிம்பிள் வந்து காட்டிகிட்டே இருக்குது. இந்த பேட்டரி சிம்பிள் வந்து காட்டிகிட்டே இருக்குதுன்னா நம்ம வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும் அர்த்தம். ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேவா? இந்த சிம்பிள் இருக்கிறப்ப நம்ம எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம புது பேட்டரி போட்டால் தான் நம்ம வேலையே வந்து செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து புது பேட்டரி வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பென் சைடில் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும், ஸ்டார் ஸ்க்ரூ. இதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சின்ன ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரில் போட்டு நான் அந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கவரை வந்து அப்படியே கழட்டிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஸ்க்ரூ இருக்குது. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HW பேட்டரி இருக்கும். இந்த பேட்ரி நான் போட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும். ஒரு புது பேட்ரி வாங்கி போடுறோம்னா ஒரு 7 மாதத்துக்கு வரும். ஸோ 7 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நான் மாற்றுற மாதிரிக்கு இருக்கும். அதே மாதிரிக்கு இந்த பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுற வரை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுற மாதிரிக்கு தான் இருக்கும். இது வந்து சும்மா ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டு புது பேட்டரி வாங்கி மாட்டுற மாதிரிக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை தூக்கி போட்டுட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புது பேட்டரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாப்பில் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா HW பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 9 வோல்ட் கிடைக்கும். நம்ம இந்த மல்டிமீட்டருக்குமே 9 வோல்ட் இருந்தால் தான் அந்த மல்டிமீட்டரே வந்து ஆன் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் இப்போ புது பேட்டரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பின்னில் பெரிய பின்னும் இருக்கும், சின்ன பின்னும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பின்னும் இருக்கும், சின்ன பின்னும் இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கே பார்த்து மாட்டணும். பெருசை வந்து சின்னதுக்கும் சிறுசை பெருசுக்கும் பின்னு மாற்றி மாட்டணும். அப்போ தான் வந்து கரெக்டான சர்க்யூட்டு கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், சின்னதில் பெருசை மாட்டுறேன், பெருசில் வந்து சின்னதை மாட்டுறேன். இப்படி மாட்டி லைட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போயிடும் இந்த பின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. நல்லா கொஞ்சம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து இந்த பேட்டரியை வந்து உள்ளே வச்சிடலாம். ஓகேவா? நல்லா அப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் இந்த கவரை வந்து மாட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் மாட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி இப்போ டிசி 20 வோல்ட் வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பேட்ரி சிம்பிள் வந்து வராது. எப்போ வந்து இந்த பேட்ரி வந்து லோ பேட்ரி ஆகுதோ அப்போ தான் அந்த சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வரப்போ நம்ம பேட்டரியை மாற்றிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு வந்து நம்மளோட மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம எந்த வேல்யூ வேணாலும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெர்மினலை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். காமனுக்கு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 20ல் தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பழைய பேட்டரி இருக்குது. இந்த பழைய பேட்டரியில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டரியில் பெரிய பின்னாக இருக்கிறது மைனஸு, அதே சின்ன பின்னாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த பேட்டரியில் கான்செப்ட்டு. இதில் வந்து ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மைனஸ்ன்னு நான் பின்னை வந்து வைக்கிறேன். இப்போ வச்சு பார்க்குறப்ப பாருங்கள், வெறும் 5 வோல்ட் இருக்குது. இந்த 5 வோல்ட் இருக்கனால தான் நமக்கு அந்த மல்டிமீட்டர் வந்து ஒர்க் ஆகலை. இப்போது 9 வோல்ட் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். இப்போது 5 வோல்ட்டுக்கிட்ட வந்தனால இது லோ பேட்டரி ஆயிடுச்சு. இப்போ இந்த 5 வோல்ட்டை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது வந்து ரன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை தூக்கி போகிறனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இதுக்கு மல்டிமீட்டருக்கு 5 வோல்ட் வந்து செட் ஆகலை. அதனால தான் வந்து நமக்கு அந்த சிம்பிள் வந்து காட்டிக்கிருந்துச்சு, லோ பேட்டரி சிம்பிள். ஓகேவா? ஸோ அதனால் வந்து
நீங்கள் இதை வேறு பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மல்டிமீட்டர் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேட்ரி போச்சுன்ட்டு மல்டிமீட்டரவே தூக்கி போடாமல் இந்த மாதிரி பேட்ரி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 6-7 மாதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் 20 ரூபாய்க்கு வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோ பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.